எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 17th குமரேசன் சார் ஆஃபீஸ்லேருந்து வீடியோ வாயிலாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஆஃப்டர் லாங் டைம், ஆஃப்டர் லாஸ்ட் மீட்டிங் சண்டே நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி கொடுத்தோம். ஸோ லீடர்ஸ் எல்லாருமே அவங்களோட டேட்டா பேசஸ் எடுத்துட்டாங்க, கையில் வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து குமரேசன் சார் ஆஃபீஸில் உட்காந்துட்டு அடுத்த கட்ட நகர்வுகள் என்னன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக மிஸ்டர் நீலமேகம், மிஸ்டர் திருமால், மிஸ்டர் வினோத், மிஸ்டர் தேவராஜ் அண்ட் மிஸ்டர் அசோக் வந்திருந்தாங்க. ஸோ மிஸ்டர் முத்துசெல்லம் வரல, ஏதோ பர்சனல் ஒர்க்காக இருக்கிறதுனால வரலன்னு சொன்னாங்க. நாளைக்கு வரதா சொன்னாங்க. ஸோ ஏன்னு தெரில, இன்னைக்கு ரொம்ப வேல்யூபிளான டேவை ஹெசிடேட் பண்ணிட்டாரு. ஸோ முத்துசெல்லம் சாருக்கு இந்த வீடியோ மூலியமா சொல்லிடுறேன். ஸோ ப்ளீஸ் பி ஃப்ரீ. நாளையிலிருந்து கொஞ்சம் சீக்கிரம் ஒர்க்கை பாருங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஆஸ் பர் ஸ்டேஜில் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் யாருக்கிட்ட இருந்தாலும் அதை நான் டைல்யூட் பண்ணி கம்பெனியில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதா சொல்லியிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஸ்டெப்பை சீக்கிரமாக முன்னெடுக்கணும். ஸோ இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட கன்வே பண்ணது அதுதான். 3 daysக்குள்ள எனக்கு டேட்டா பேசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஐடிஸ் எல்லாம் ஷார்ட் அவுட் பண்ணி எனக்கு வந்து ஒன்னா லீடர்ஸ் மூலியமா கஸ்டமர்ஸுக்கு போய் சேராத அமௌண்ட்டை செட்டில்மெண்ட்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா லீடர்ஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஏர்ன் பண்ணி வச்சிருக்கீங்க ஆஃப்டர் செட்டில்மெண்ட்ஸ் போக அதை கம்பெனிக்கு ரீஃபண்ட் பண்ணுங்க. நாங்கள் அதை வந்து நாங்கள் பேமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றப்ப திருப்பியும் கொரீஸ் தான் வைக்கிறாங்க. இதை எப்படி பண்றது, லீடர்ஸ் வெளியில போயிட்டாங்க, சம்பாரிச்சிங்களா வெளியில போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து எதிர்மறையான கொரீஸ் தான் வருது. இதை 100% ஃபுல்ஃபில்லாக ஒர்க் பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எனக்கு வரல. ஸோ அதுக்கு தான் வந்து நான் என்ன முடிவு பண்ணியிருக்கிறேன்னா, மிஸ்டர் குமரேசன் அவர் வந்து கம்பெனியோட ஒற்றை தலைமை அப்படிங்கிற போஸ்ட்டை இன்னைக்கு நான் அவருக்கு வந்து பண்ணியிருக்கேன். கம்பெனியில இருந்து அவருக்கு ஒரு டெசிக்னேஷன் கொடுத்து ஒற்றை தலைமைங்கிற நிர்வாக பொறுப்பை அவர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். ஸோ இனிமேல் எல்லா அக்கௌண்ட்ஸும் என்ன கரெக்ஷன்ஸ், என்ன வெரிஃபிகேஷன்ஸ், என்ன டவுட்ஸ், என்ன தப்பு, என்ன எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறது அவரை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அவரோட செட்டில்மெண்ட் ஃபார்ம் வந்து யாரை பத்தியும் நம்ம கேட்கல. அவரே எல்லா டீடைல்ஸும் எடுத்துட்டு கட்டாயப்படுத்தாமையே என்கிட்ட வந்து கொடுத்தாரு. அதை நான் EOW சப்மிட் பண்ணியிருக்கேன். அதோட பாசிட்டிவ் வைப்ஸ் அவரோட ஆரம்பத்துல இருந்து தான் அவர் ஆபீஸ்ல மீட்டிங் ஆகட்டும், நம்ம சண்டே மீட்டிங் ஆகட்டும், இன்னைக்கு அடுத்த கட்ட நகர்வுகள் ஆகட்டும் நல்லபடியா போறோம். ஸோ உங்க சைட்ல இருக்கிற லீடர்ஸ் நீலமேகம் சார், திருமால் சார், முத்து சார், உங்களுக்கு கீழே இருக்கிற லீடர்ஸ் ஒபே பண்ணல, யாருமே வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பரா சப்மிட் பண்ணலைன்னா அவங்க டீமை வந்து மிஸ்டர் குமரேசன் சார்ட்ட ஹேண்டில் பண்ணிருங்க. அவங்க டீமையும் ஹேண்டில் பண்ணிருங்க, அவங்களோட டேட்டா பேஸும் ஹேண்டில் பண்ணிருங்க. அவர் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்றாரோ பண்ணி எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணட்டும். அதை நான் வந்து வெரிஃபை பண்ணி ஃபைனல் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னும் வந்து எங்களுக்கு டைம் இல்லை. கம்பெனி சைடில் வந்து அஸ் எம்டியா எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் வந்து எவ்வளோ ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணி சீக்கிரம் முடிச்சு கொடுங்க. ஸோ ரெண்டாவது விஷயம், இதுல வந்து அடுத்த வந்து விஷயம் வந்து நான் பப்ளிக்கை வந்து நேரடியாக மீட் பண்ணுங்கிற முடிவில் இருக்கேன். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு 2 ஃபார்ம் சர்க்குலேட் ஆகும். ஒன்று வந்து உங்களோட ஐடி டீடைல்ஸ், UNI, ராயல்டி, FNP, FAP, என்னைக்கு ஜாயின் பண்ணீங்க, எவ்வளோ பேமெண்ட் வாங்கியிருக்கீங்க, ஒரு பிளானோட இன்வெஸ்ட்மெண்ட், பேங்க், கேஷ், உங்களோட KYC எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து செட்டில்மெண்ட் ஃபார்ம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் மட்டும் ஆஃப்டர் எலெக்ஷன் ஜூன்ல ஸ்டார்ட் பண்ற பிளான்ல இருக்கும். அது எவ்வளவு பர்சன்டேஜ் என்ன ஏதுங்கிறது நான் அடுத்த அப்டேட்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன். செட்டில்மெண்ட் ஃபார்ம் வேணும்னு நினைக்கிறீங்க ஜூலை ஆர் ஆகஸ்ட்ல நாங்க செட்டில்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ சார் இதெல்லாம் வந்து எப்படி சாத்தியப்படும், எப்படி முடியும் அப்படின்னு சில பேருக்கு கேள்வி வரலாம். ஆல்ரெடி யூனிக் எக்ஸ்போர்ட் லாக்ல இருக்கு, பிரச்சனைல இருக்கு, எப்படி நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு எங்களுக்கு வந்து மேக்ஸ் நியூயார்க்கிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில இருந்து கேரண்டி பாண்ட் ரிலீஸ் பண்ணி, ஸோ சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல எங்களுக்கு சில அப்ரூவல், சில கேட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அதை வந்து நான் உங்களுக்கு பிரீஃபான நெக்ஸ்ட் வீடியோல நான் தரேன். ஸோ அதுக்காக தான் நான் கொடுக்குற அந்த 2 ஃபார்ம்ல ஒன்னு வந்து உங்களோட KYC எல்லாமே என்னென்ன கேட்டிருக்கோமோ அந்த KYC அப்லோட் பண்ணி ஃபார்ம் 2 பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. நான் உங்களை வந்து குமரேசன் சார் ஆஃபீஸ்ல மீட் பண்றப்ப 1-to-1 மீட் பண்றேன். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல எத்தனை டோக்கன் எத்தனை பேருக்கு டெய்லி இஷ்யூ பண்ண போறேன், யார் வரணுங்கிற டேட் டைம் எல்லாமே நான் கொடுத்துட்றோம். அதுக்கு தகுந்த மாதிரி நேரில் வாங்க, நேர்லயே நான் உங்களுக்கு சைன் பண்ணி அட்டஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இது வரைக்கும் உங்க கையில எந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸும் கையில் இல்லை. ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் 1 or 2 daysல இருந்து நான் அந்த டாக்குமெண்ட் எவிடன்ஸ் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து குமரேசன் சார் ஆஃபீஸ்க்கு வாங்க. ஸோ நான் சைன் பண்ணி தரேன். ஒரு ஒரிஜினல் உங்களுக்கும், ஒரு ஒரிஜினல் எங்கிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் டேர்ம்ஸ். ஸோ இதுக்கப்புறம் FIR கேசஸ் இதெல்லாம் எதுவும் இல்லாம பாத்துக்கோங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒர்க் பண்றது இந்த FIR நம்ம அவங்கவுங்க பணம் திருப்பி வரணும்னு தான்.
ஸோ நீங்கள் அவ்வளோ சிரமப்பட்டு உங்கள் இடத்துல இருந்து ஈரோடு வந்து கேஸ் கொடுத்து ஃபார்ம் பண்ணி ஒரு நாள் வேஸ்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி எனர்ஜி வேஸ்ட் பண்ணி எதுவுமே பண்ண வேண்டாம். ஏன்னா கம்பெனி சைட்ல இருந்து குமரேசன் சார் கைட்லைன்ஸோட ஆல்ரெடி நாங்கள் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தடுத்த காலங்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். கம்பெனி சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. விருப்பம் இருக்கிறீங்க அவங்களுக்கு நாங்கள் ஜாப் கேரண்டியும் தரோம், ஜாப் கன்ஃபர்மேஷன் பண்ணி தரோம், வேலை வாய்ப்பும் தரோம். ஒரு 75,000 1 லட்சம் பேருக்கு எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பு இருக்கு. ஸோ நிறைய பிளான்ஸ் இருக்கு. ஸோ கொஞ்சம் அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எந்த வித தொந்தரவுகளும் வேண்டாம். யூடியூப்ல யாரு வேணாலும் பேசலாம், யாரு வேணாலும் போகலாம், யாருமே சொல்யூஷன் தர மாட்டாங்க. இதை ரெக்டிஃபை பண்றது எப்படிங்கிறது சொல்யூஷன்லாம் யாரும் தர மாட்டாங்க. ஸோ இதை காம்ப்ளிகேட் ஆக்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அதையெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு நல்ல எதிர்காலத்துக்கு நல்ல ஆரோக்கியமான விஷயத்துக்கு போகலாம். ஸோ அதுக்கு மட்டும் ஒத்துழைப்பு கொடுங்க. மிஸ்டர் குமரேசனும் ஆல்ரெடி கன்ஃபஷன்ல இருக்காரு. அவர் கம்பெனியில் எப்படி சார் நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் ஆனா இந்த எவிடன்ஸ் அவர் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அதை டிபார்ட்மெண்ட்லயும் சப்மிட் பண்ணிட்டேன். அவங்களும் குட் புக்ல சொல்லிட்டு இப்படிதான் நான் எல்லாத்திட்டையும் எதிர்பார்க்கிறோம் சார், சீக்கிரம் முடிச்சுட்டு பப்ளிக்கு செட்டில் பண்ணிட்டு உங்க கம்பெனியும் கேஸ்ல இருந்து குவிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவங்களும் சஜஷன் தான் சொல்றாங்க. அவங்களுக்கு தேவை சொல்யூஷன் தான். அவங்க நம்ம கம்பெனி கேஸ் எடுத்துக்கிட்டு திருப்பி அடுத்தடுத்த ஆளுகளை டிஸ்டர்ப் பண்ணி டேட்டா பேஸ் எடுக்கணுங்கிற தேவை அவங்களுக்கு இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் கோஆபரேட் பண்ணுங்க. நல்லபடியா அடுத்த எதிர்காலத்துக்கு நோக்கி போலாம். கடைசி பேமெண்ட் கடைசி ஐடிக்கு செட்டில்மெண்ட் ஆகிற வரைக்கும் குமரேசன் சார் கூட இருப்பாரு. அவருக்கு பின்னாடி எல்லா கைட்லைன்ஸும் எல்லா ஒர்க்கும் நானும் பண்ணுவேன், கடவுளும் பண்ணுவாரு, மற்ற லீடர்ஸ் எல்லாரும் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கையில நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த அப்டேட்ஸுக்கு வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ.